ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நரசிம்ம ஜெயந்தி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம நரசிம்ம ஜெயந்தியை எப்படி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம், என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமே நரசிம்ம அவதாரம். அவர் தனது பக்தனான பிரகலாதனை ஹிரண்யகசிபுவின் கொடுமையில் இருந்து காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் 10 அவதாரங்கள்ல இதுவும் ஒன்று. நரசிம்மர் வலிமைக்கு பெயர் பெற்றவர். இந்த நரசிம்மர் அவதாரத்தை பற்றியும் அந்த நரசிம்மர் ஜெயந்தி வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நரசிம்ம ஜெயந்தி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான நாள் தான். நரசிம்மர் அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை வதம் செஞ்ச நாள் தான் அந்த நாள். இந்த நாளில் நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகளை வெல்லலாம், மனதைரியம் அதிகரிக்கும், வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலகும். நரசிம்ம ஜெயந்தி நாளில் என்னென்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வைசாக மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசி நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அரக்கன் ஹிரண்யகசிபுவை வதம் செய்ய பாதி சிங்கம் பாதி மனித உருவத்தில் அவர் உருவம் தோன்றினார். இந்த ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதி கொண்டாடப்படுது. சதுர்தசி திதி மே 10ஆம் தேதி மாலை 5:29 மணிக்கு தொடங்கி மே 11 இரவு 8:01 மணிக்கு முடிவடையுது. நரசிம்ம ஜெயந்தி சந்தியாகால பூஜை நேரம் மாலை 4:21 மணி முதல் இரவு 7:03 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னா தடைகள் நீங்கும், நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த நரசிம்ம ஜெயந்தி வழிபாட்டு முறை பார்த்தோம் அப்படின்னா இந்த நரசிம்ம ஜெயந்தி விரதம் ஏகாதசி விரதம் போலவே கடைபிடிக்கப்படுது. மாலை நேரத்தில் நரசிம்மரை நம்ம வழிபாடு செய்யணும். வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தம் செஞ்சு தயார் செஞ்சு வச்சுக்கணும். ஒரு மரப்பலகை சிவப்பு, வெள்ளை அல்லது மஞ்சள் துணியை விரிச்சுக்கணும். அதில் நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி தேவியின் படங்கள் இல்லைன்னா விக்கிரகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வைங்க. கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பூஜைகளை நாம் செய்யலாம். பஞ்சாமிர்தம், பழங்கள், பூக்கள், உலர் திராட்சை, அப்புறம் அந்த உலர்ந்த பழங்கள் எதுனாலும், அதுக்கப்புறம் குங்குமப்பூ, குங்குமம், அரிசி, தேங்காய், அப்புறம் மஞ்சள் துணி, இது எல்லாமே நரசிம்மருக்கு நாம் வைக்கணும். நெய்விளக்கு ஏற்றி ஓம் நரசிம்ஹாய வரப்பிரதாய நமக அப்படின்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்கணும். அதுக்கப்புறமா நீர்மோர், பானகம் இல்லைனா விசிறி, இது எல்லாமே ஏழைகளுக்கு தானம் செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். இந்த நரசிம்ம விரத பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த நரசிம்ம ஜெயந்தி விரதத்தை முறையாக கடைபிடிச்சோம் அப்படின்னா வெற்றி கிடைக்கும். சட்ட சிக்கல்களில் வெற்றி பெறலாம். நரசிம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால எதிர்மறை சக்திகள், பில்லி சூனியம், பேய் பயம், அகால மரணம் மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்கள் கூட நீங்கும். வீட்டில் அமைதி நிலவும், பாதுகாப்பு கிடைக்கும், மன வலிமை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை கூடும், வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய சக்திகள் விலகும், தைரியம், பிரகாசம் மற்றும் வலிமை கிடைக்கும். பத்ம புராணத்தின்படி நரசிம்மரை வழிபாடு செய்கிறதுனால அனைத்து துன்பங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தெய்வீக ஆசீர்வாதமும் கிடைக்கும். பொருள் மற்றும் ஆன்மீக ரீதியாக முன்னேற்றமும் அடையலாம். அவருக்கு பிடித்தமான பொருட்களை படைச்சு மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற முடியும். இந்த நரசிம்மரோட படமோ விக்கிரகமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா, விக்கிரகம் இல்லை அப்படிங்கிறவங்க படம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நல்ல துளசி சாத்தி கூட நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி நரசிம்மரோட மந்திரத்தை, எளிமையான மந்திரம், அதை சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு அஷ்டோத்திரம் தெரியும், 108 அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னாலும்
அந்த துளசியினால் அர்ச்சனை பண்ணுங்க. 108 அஷ்டோத்தரத்தை சொல்லுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். பஞ்சபாத்திரம் உத்தரணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து ஏலக்காய் துளசி போட்டு ஒரு தீர்த்தத்தை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த தீர்த்தம். இது நம்ம எளிமையான வழிபாடு. இதை செய்யலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன கோரிக்கை இருக்கோ அதை நரசிம்மர்கிட்ட வைங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் ரெண்டுமே இல்லை, விக்கிரகமும் இல்லை படமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னா தாராளமாக அங்கே போயிட்டு வாங்க. அங்கே போய் முடிஞ்சால் பானகமும் நீர்மோரும் நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அங்கே வர்ற பக்தர்களுக்கு கொடுக்கலாம். நரசிம்மரோட பாதத்தில் வச்சு எடுத்தர சொல்லி நீங்கள் பக்தர்களுக்கு இதை கொடுக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் கோரிக்கை, உங்களுடைய வேண்டுதல் நிறைய நாளாக ரொம்ப நாட்களாக நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இந்த நரசிம்ம ஜெயந்தியை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நரசிம்மர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.